அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஸ்ரீவாணி ஃப்ரம் டாக்டர் ஸ்ரீஸ் ஹோமியோ லைஃப். என்கிட்ட இப்போ நிறைய கால் ஸ்டோன் பேஷண்ட்ஸ் நிறையவே வராங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது எதனால இந்த ஸ்டோன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இது மெயினாக ஃபேட்டி ஃபுட்டு. ஃபேட்டு தான் பைல், அதாவது பைல்னு ஒரு என்சைம், அது கால் பிளாடர் செக்ரேட் பண்ணும். ஸோ அது கெட்டியாகி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுறது தான் கால் ஸ்டோன். ஸோ அது நீங்கள் நார்மல் இங்கிலீஷ் மெடிசன்ஸ்ல பார்த்தோம்னா அது மெடிசனே இல்லை, ட்ரீட்மெண்ட்டே இல்லை. ஒன்லி அவங்க சர்ஜரி தான் சஜஸ்ட் பண்ணுவாங்களே. பட் அதுக்கு ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், வி ஹாவ் மெடிசன்ஸ். ஆனால் கிட்னி ஸ்டோன்ஸ் மாதிரி அது ஈஸியாக கரையிறது இல்லை. இட் டேக்ஸ் டைம். பட் நம்மகிட்ட நல்லாவே மெடிசன்ஸ் இருக்கு. அந்த ஸ்டோன் கரைஞ்சி அதுக்கப்புறமா அது ஆப்ரேஷன் இல்லாமையே சரி பண்ணலாம். ஆனா நீங்க ஒன்ஸ் கால் பிளாடர் ரிமூவ் பண்ணிட்டா ஃபேட்டி ஃபுட் டைஜஸ்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம். அதாவது நமக்கு நிறைய இன்டைஜஷன் ப்ராப்ளம், வயிறு உப்பசமா இருக்கிறது, எந்த ஃபுட்டுமே டக்குன்னு சாப்பிட முடியாது, கொஞ்சம் சாப்பிட்டாவே வயிறு ஃபில் ஆயிடும். இந்த மாதிரி நிறைய டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். சப்போஸ் உங்களுக்கு கேல் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க சர்ஜரி ப்ரிஃபர் பண்ணாம நியர்பை ஹோமியோபதி ப்ரிஃபர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். தேங்க்யூ.